சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்ல மாறுது. பெண்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெருமிதமா இருக்குது, முன்னேற்றம். ஆனா இன்று ஒரு பெண் இந்த நிகழ்ச்சிக்கு அவளுடைய கணவனால அடையாளம் காணப்பட்டிருக்கிறா, அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறா. நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த பெண் பண்ற தவறு என்ன, அந்த கணவனுடைய குமுறல் என்ன, என்ன நடந்தது அவங்களுக்குள்ள, நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது, பார்க்கலாம் வாங்க. வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? சிவகுமார் மேடம். சிவகுமார், எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல இருந்து வரேங்க மேடம். திருப்பூர்ல இருந்து. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லரா வேலை செய்றாங்க கம்பெனில. எக்ஸ்போர்ட் கம்பெனில டெய்லரா வேலை செய்றாங்க மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். பையன் 4 வயசு பையன் இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 6 வருஷம் ஆயிடுச்சு மேடம். 6 வருஷம் ஆகுது. 4 வயசு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை, ஒரு பையன். ஒரே பையன் தாங்க. ஒய்ஃப் என்ன பண்றாங்க? ஒய்ஃப் வீட்ல தாங்க. வீட்ல தான். வேலைக்கு அனுப்பல? வேலைக்கு அனுப்புறது இல்லைங்க. அப்படியா? வேலைக்கு அனுப்புறது இப்போ ஒரு ரீசனா ஒரு 4 மாசம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காம போறாங்களா? பிடிக்கனா இப்போ எங்களுக்குள்ள ஃபேமிலி பிரச்சனை. நீங்க வேண்டான்னு சொல்லி இப்ப வேலைக்கு போறாங்க? வேண்டாம், நான் இப்ப பக்கத்துல இல்லைங்க இந்த 4-5 மாசம். ஓஹோ. இப்போ ரீசனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி மகளிர் ஸ்டேஷன்ல, திருப்பூர் மகளிர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட காணா அப்படின்னு சொல்லி, என்னைய காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி. அப்புறம் மகளிர் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஏட்டையம்மா கூப்பிட்டு பேசினாங்க. நானும் வந்தேன், பேசியாச்சுங்க. பேசி ஆனா நீங்க அதே ஊர்ல தான் இருந்தீங்க? ஆமா, நான் அங்கே அப்படி அம்மா கம்ப்ளைண்ட் வீட்டுல இருந்தேன். நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க? ஆமா, பக்கம் தாங்க. ஒரு 5 மாமியார் வீட்டுக்குமே என்னோட வீடு, எங்க அம்மா வீட்டுக்குமே ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். ஓகே. இப்போ உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? இப்போ அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. ஒய்ஃப் நீங்க எங்க விட்டுட்டு வந்தீங்க அவங்கள? அவங்க அம்மா வீட்டுல தான் விட்டு வந்தாங்க. ஓ, நீங்களும் வீட்டு மாப்பிள்ளையா இருந்தீங்களா அங்கேயே போய்? வீட்டு மாப்பிள்ளை தனியா இருந்தாங்க மேடம். அதாவது இப்ப கல்யாணம் முடிச்சு 6 வருஷம் ஆச்சுங்க. சரி. திருப்பூர் சிட்டிக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 6 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வீடு நான் மாத்திருப்பேன். 6 வருஷத்துல 15 வீடா? 15 வீடு. அப்பா, ஏன் இப்படி? என்ன ரீசன்னா, இந்த பொண்ணோட பழக்க வழங்க கேரக்டர் வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. தேவையில்லாம சண்டை போடுறது, ஒரு பையன் இந்த காம்பவுண்ட்ல இவ்வளவு ஒய்ஃபை தேடிட்டு வர்றது, இவங்க அங்கேயும் வண்டியில சுத்துறது, இது 4 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள பிளாக்மெயில் பண்றது என் சம்சாரம். அப்படி இருக்கிறப்போ ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றப்ப என்கிட்ட நிறைய டைம் கூட சொல்லுங்க, நீ வீடு காலி பண்ணிக்கப்பா அப்படின்னு. நான் என்ன ரீசன், என்ன பிரச்சனை, எதனால காலி பண்ண சொன்னீங்க? இல்லப்பா எனக்கு பிடிக்கல, நீ காலி பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அப்ப அரசல் புரசல் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தெரிய வந்துச்சு. அப்ப நானே உடனே யாரும் சொல்லல, கொஞ்ச நாளுக்கு கழிச்சு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா சொல்ல மாட்டாங்க. நான் ஹஸ்பண்ட் குடும்பத்துல பிரச்சனை சொல்ல, சில பேர் அப்படிதான், எல்லாமே அப்படிதான் இருக்காங்க, பிரச்சனை வரக்கூடாதுங்க. அப்ப சில பேர் மனசை வச்சுக்காம சொல்லிடுறேன், இந்த போல பண்றது வந்து சொல்லிடுறாங்க. அப்படி இருக்க நான் கேட்டேன், என்ன இப்படி அதாவது 3 மாசத்துக்கு ஒரு டைம் வீடு மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்தாதான் திருப்பூர்ல இருக்கிறதுக்கு. கல்யாணம் முடிச்சு 6 வருஷம் இப்ப வரைக்கும் எனக்கு ரேஷன் கார்டை நான் வாங்க அட்ரஸ் இல்லாதனால எந்த அட்ரஸ் வச்சு நான் வாங்க முடியும்? அப்பா, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் மேடம். யார் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிச்சா? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். இவங்க வந்து 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. என்னென்ன பொய் சொன்னாங்க? பொய் சொன்னா
இவங்க வந்து கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ற குடும்பம் மேடம். ஓகே. ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்களும் திருப்பூர்காரங்க தான். அவங்க மதுரைக்காரங்க, சொந்த ஊர் மதுரைங்க. மதுரை. திருப்பூருக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் பொழைக்க வந்தவங்க தான் இவங்களும். நானும் பஞ்சம் பொழைக்க வந்தவங்க தான் நீங்க இவங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் ஊட்டி கூடலூர் மேடம் சொந்த ஊர். ஊட்டில இருந்து வந்தீங்க, அவங்க மதுரையில இருந்து வந்தாங்க. ஆமா. அப்ப நான் இவங்க காம்பவுண்டுக்கு வரும்போது வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்த மாதிரி 4 கம்பெனி கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன். எனக்கு கீழே ஒரு 40 ஸ்டாஃப் வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருந்தேங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் வசதியா இருந்தீங்க. வசதியானா கொஞ்சம் டிப்டாப் இருப்பேன், 2 வீலர் வச்சு போயிட்டு வந்திருந்தேன். தெரியுது. அப்ப எனக்கு வந்து திருச்சியில ஒரு பொண்ணு பார்த்தாங்க மேடம். பொண்ணு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க சொந்தக்காரவங்க. அந்த பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு மேரேஜ் வேண்டாம்னு சொல்லிச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் செலவு பண்ணேன், வேணாம்னு சொல்லிச்சு. அதனால விட்டேன், பிரச்சனை விட்டேன், அதோட விட்டேன். அப்போ அந்த டைம் நான் கொஞ்சம் வெக்ஸா இருந்தேன். என்னடா எல்லாம் பண்ணி கடைசியில இருந்து இப்படி வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ட்ரன்ஸ் ஆனாங்க உள்ள, இந்த பொண்ணோட போய் அம்மா சம்மதம்லாம் கேட்டாங்க. ஆனா அப்ப நான் இந்த பிள்ளை மேரேஜ் பண்ணும்போது 16 வயசுங்க மேடம். அப்ப எனக்கு வெறும் 16 தான். 16 வயசு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு வந்து அப்ப 24 வயசுங்க, 25 வயசுங்க. அப்போ 6 வருஷம். இப்ப 16 வயசு பொண்ணா கல்யாணம் பண்ணீங்க? ஆமாங்க. அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அப்பா ஒரு இருக்காங்களா? பொண்ணு ஒரு பையன், அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க அப்பா இருக்காரு. என்ன வேலை பாக்குறாரு அவங்க அப்பா? கட்டடத்தை இந்த மரக்கடைக்கு வேலைக்கு போறாரு. மரக்கடைக்கு வேலைக்கு போறாரு. ரொம்ப வசதி இல்லாத குடும்பம். வசதி இல்லாதங்க. ஆனா இப்போ கொஞ்சம் வசதி வருது. ஆனா எங்க இருந்து வருது எப்படி இல்லைங்கிறது அதுதான் பிரச்சனையே. இந்த பொண்ணு வந்து அந்த ஏற்கனவே அந்த பையனை லவ் பண்ணிருக்கு போல தெரியுது. ஆனா என்கிட்ட ஆரம்பத்துல சொல்லல. இல்ல சில விஷயங்களை, அதாவது இந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்குங்கிற விஷயமே என்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் மறைச்சிட்டாங்க. ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கே விஷயம் தெரியும் இந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கிறது. எனக்கு செவ்வாதோஷம் சொல்லிதான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணோம். சொல்லலாம், மறைச்சிட்டாங்க. உங்களை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிச்சா அந்த பொண்ணு? விருப்பம்லாம் கட்டாயத்தினால இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டா. இவங்க அம்மா வந்து இந்த பிள்ளை வந்து பிளாக்மெயில் பண்ணிருக்கு நிறைய. பிளாக்மெயில்னா ஆசைவாதம் நிறைய சொல்லி, பையன் நல்ல பையன், வசதியா இருக்கு, சொந்த ஒரு ஊட்டி எஸ்டேட் இருக்கு, பங்களா இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே விசாரிக்காம ஓகே இந்த புள்ள மனசுல ஆசை வளர்த்துட்டாங்க. அப்ப அப்ப இந்த புள்ள என்ன நினைச்சு, ஒருவேளை அப்படி நினைச்சு மேரேஜ் ஒத்துக்கிட்டாளா இல்ல நல்ல வாழ்க்கை கிடைக்க நினைச்சு ஒத்துக்கிட்டாங்கிறத எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல புரிஞ்சுக்க மெச்சூரிட்டி அவளுக்கும் இல்லை, எனக்கும் புரியல. ஆனா நான் சொன்னேன் இவங்க அம்மா கிட்ட, கல்யாணம் பண்ற வயசு இந்த பிள்ளைக்கு இல்ல, 16 வயசு தான். நீங்க வந்து பெத்தவங்க, நீங்க யோசிக்கணும். ஒரு பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்றது நீங்க தான் யோசிக்கணும். சம்பந்தமே இல்லாத நான் எங்க இருக்கிறேன், எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, என்னோட ரிலேஷன்ஸ் என்ன, என்னோட பேக்ரவுண்ட் இல்லை என்ன, எதுவுமே தெரியாம நீ வாருக்கு. எதுவுமே தெரியாம உங்களை பார்த்துட்டு உடனே எப்ப பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க? அந்த மேரேஜ் எனக்கு ஃபிக்ஸ் ஆகி நான் நின்னதப்போ பார்த்துருக்குறேங்க. அப்ப வந்து சொன்னாங்க என்கிட்ட. அப்ப நான் எதுவுமே தெரியாம நீ எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லி சொல்றேன், அது என்ன அது? இல்ல எனக்கு உன் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, நீ இத்தனை பேரை வச்சு இப்ப காப்பாத்துறியா, என் பிள்ளை வச்சு காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப நான் சொன்னேன் வேணாம், இந்த கல்யாணம் இப்ப எதுக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இது சொல்லி ஒரு வாரம் கழிச்சு மேடம் இவங்க வந்து, அதாவது அக்காங்கிற முறையில் நான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப பாசம், நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல இதா இருந்தாங்க. சரி ஒரே நாள் என் வீட்டுல சாப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு நாள் சாப்பிட்டு தான் அந்த ஒரு நாள் சாப்பாடு தான் இன்னைக்கு வாழ்க்கை நாசம் பண்ணிச்சு. சாப்பிட்டேன். அவங்க என்ன சாப்பாடுல என்ன வச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நிச்சயம் பண்ற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. கல்யாணம் தாலி கட்டுற அடுத்த நிமிஷமே இவங்க இவ்வளவு சொன்ன இந்த மாமியா, தாலி கட்டி அடுத்த நிமிஷம் யாரை கட்டுறா நீ தாலி கட்டின அப்படின்னு சொல்லி மண்டபத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ற அப்படின்னா பெத்தவங்க நீ முன்னாடி இருந்து செய்யணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முகூர்த்த டைம் 7:30 to 8:30, 7:30 மணிக்கு நீ வீட்டுக்குள்ள போய் படுத்து இருந்த அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? என்ன என் சைட்ல இருந்து 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்துருக்காங்கல்ல, முகூர்த்தம் நல்லா பொண்ணோட அம்மா அப்பா எங்கன்னு கேட்பாங்கல்ல, அப்ப நீ தானே முன்னாடி நீ செய்யணும். இவங்க போய் படுத்துனாங்க. அப்ப என்னோட பிரதர் போய் சொல்லி கூட்டு வந்துருக்காரு. கூட்டு வந்து நின்றோன்னா இவங்க வரக்கு முன்னா நான் தாலி கட்டிட்டேன். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஐயர் வந்து டைம் முடிஞ்சப்பா நீங்க கட்டப்பா அப்படின்னு. அப்புறம் வந்தாங்க, செயின் போட்டாங்க. ஒரு பொண்ணு செயின் போட்டாங்க, இந்த வாட்ச் கொடுத்தாங்க மேடம். இது அவங்க போட்ட வாட்ச் தான். வாட்ச் கட்டினாங்க, ஒரு சின்ன மோதிரம் போட்டாங்க. போட்டுட்டு ரிசப்ஷன்ல போய் உட்காந்தேன். பொண்ணுக்கு எது நகை போடல. 5 பவுன் போட்ட எல்லாம் ஃபுல்லா கவரிங்கா போட்டாங்க. நான் அதை கூட கேட்கல. இப்ப வரைக்கும் அந்த விஷயம் 5 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு 5 பவுன் கவரிங் தான் மேடம், ஃபுல்லா கவரிங் தாங்க. அப்ப கவரிங் போட்டாங்க எனக்கு தெரியும். ஆனா அப்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க, எனக்கு கேட்க மனசு இல்லை. சரி கஷ்டப்படுறவங்க எதுக்கு நம்ம கேட்கணும், நம்ம உழைச்சு முடிஞ்சா வாங்கி கொடுப்போம். ஆனா இப்ப வரைக்கும் அந்த மேட்டரை பத்தி நான் பேசவே இல்லை. 5 பவுன் தான் போட்டேன், 3 பவுன் கேட்கவே இல்லை. அது அதோட விட்டேன். சரி ஃபங்க்ஷன்ல போய் நிக்கிறப்ப இந்த அம்மா வந்து மாமியா வந்து யாரை கேட்டா நீ தாலி கட்டின அப்படின்னா, அப்ப நான் கேட்டேன் யாரை கேட்ட வீட்டுல மச்சனனுக்கோ இல்ல மாமனாருக்கோ வேல்யூவே இல்லையா? சுத்தமா கிடையாது. சரி, அதாவது என் மாமியா என்ன சொல்லுதோ அதான். இது வந்து நினைச்சா எது வேணா செய்யலாம். இப்போ கணவரவே இது என்ன சாமியாரை வச்சு கை கால் வர விடாம செய்யறேன்னு சொல்லி இந்த ரெக்கார்ட்ல இருக்கு மேடம். 30 வருஷம் கல்யாணம் பண்ண மனுஷனே நீ வந்து உழைச்ச போடுறாரு இன்னைக்கு. ஆனா உண்மையில ரொம்ப பாவப்பட்ட மனுஷன் அந்த மனுஷன் மாமனார்.
மரக்கடையில் வேலை செய்கிறாங்க மேடம். கை காலெல்லாம் வேலை செய்கிறப்ப ஒரே நாள் நான் பார்த்துருக்கேன். அந்த வேலை செய்கிறப்ப அவர் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே ரத்தமாக வரும். மரம் தூக்குறது வைக்கிறது. ஆனால் டெய்லி குடிக்கிறாரு. அதை வந்து தப்புன்னு என்னால் சொல்ல மாட்டேன். நான் அவர் செய்கிற வேலைக்கு குடிக்கிறாரு. வருமானம் வர்றதில்லை. இப்படி இருக்கப்ப இந்த புள்ள வந்து பழகிச்சு ரைட் நான் ஒருத்தர். ஆனால் இவங்க இடையில வந்து காசுக்காக ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ண ஆரம்பிச்சு இப்போ என் சம்சாரத்தையே வந்து என் மாமியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிச்சு. ஐயோ, மிஸ்யூஸ் பண்ணிச்சு. இந்த புள்ள வந்து அவங்க கூட பழகிறது போறது வர்றது எல்லாமே. ஓ, வேற ஒரு பையனை லவ் பண்ணிச்சா? லவ் பண்ணிச்சு. வைஃப் முதல்லயே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு மேடம். ஏன் அப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே? அந்த பையன் வசதி வாய்ப்பு இல்ல. யாரு அந்த பையனுக்கு? அந்த பையனுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. இப்ப மறுபடியும் அந்த பையன் கூட லிங்க். இந்த ரெண்டும் அதாவது இந்த 3 மாசத்து இந்த ரெண்டு 1 மாசத்துக்குள்ள என் மனைவி 2 டைம் அபாசனம் பண்ணியிருக்கிறான். இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு டேப்லெட் போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில சுதந்திர பையனை ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போறக்க பேரண்ட்ஸ் டேன்னு வச்சு வர சொல்லியிருந்தாங்க. போயிருக்கிறப்போ அன்னைக்கு இவங்க செல்போன்ல பேசிக்கிறது அப்படியே ஆடியோவில் ஃபுல்லாக ரெக்கார்டிங். பையனை ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறக்க பேரண்ட்ஸ் டேன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. போயிருக்கிறப்போ அன்னைக்கு இவங்க செல்ஃபோனில் பேசிக்கிறது அப்படியே ஆடியோவில் ஃபுல்லாக ரெக்கார்டிங். ஆனால் கொஞ்சம் எனக்கே அருவருப்பாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது 4 செவத்துக்குள்ள நடக்கிறது. அது நமக்குள்ளே இருக்குது. இதை வந்து நீ மற்றவங்ககிட்ட பேசுற அப்படின்னா அப்போ என்ன ஒரு சில்லறதனமான ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. யார் கூட பேசிட்டு இருந்தது? அவங்க கள்ளக்காரன் கூட. அந்த செந்தில் தமிழ் அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் ஆச்சு? உங்களுக்கு எப்படி கிடைச்சு? மேடம் இந்த செல்போன் என்கிட்ட இருக்க செல்போன் வந்து அவங்க செல்போன் மேடம். யாரோடது? என் மாமியாரோட செல்போன். சரி. ஆடி 18 அன்னைக்கு என்னோட குழந்தைகளுக்கு வளகாப்பு வச்சிருந்தாங்க. அப்போ நான் அந்த வளகாப்பு போயிருந்தேன். கூப்பிட்டாங்க அதுக்கெல்லாம். கூப்பிட்டாங்க. போயிருந்தேன், சாப்பிட்டேன். அப்போ தான் இந்த செல்போனை ஃபோன் பண்ணுறக்காக நான் வாங்கினேன். அவங்க என் மாமியார் கிட்ட வாங்கிட்டு தான் அந்த ஆப்ரேஷனை நான் வந்து ஆன் பண்ணி விட்டேன். ஏன்னா 4 வருஷமா கல்யாணம் 6 வருஷமா எந்த விடையுமே தெரியாம இருக்குங்க. அதாவது போனா போயிடணும், வானா வந்துடும். எனக்குன்னு ஒரு இதே கிடையாது. அப்படி என்ன ரீசனு 2 பேர் சேர்ந்து செய்யறதப்ப என்னோட மாமனார் எதுவும் பேச முடியாது. பேசினா அவனை வீட்டை விட்டு வெளியே தருறது. மச்சின ஒருத்தர் இருக்கிறான், அவனும் வந்து பேச முடியாது. பேசினா அவனையும் வந்து வெளியே தரதுன்னு பிளாக்மெயில் பண்ணுறது. பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வீட்டு எல்லா மெயின்டெனன்ஸுமே அம்மாவும் பொண்ணு தான். வெளியில போறது வர்றது எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எந்த வருமானம் இல்லை, பணம் இருக்கு, எங்க இருந்து வரும்னு தெரியல. ஆடம்பர செலவு தான். சம்பந்தமே எல்லாம் பூசாரிட்ட போய் 5000 10,000 கொடுக்குறாங்க. இப்ப எனக்கே கிட்டத்தட்ட 10 டைம் எனக்கு செய்வன செஞ்சிருக்க கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிருப்பாங்க போல. உங்களை செய்வன பண்ணி என்ன பண்ணணுமா? என்ன காலி பண்ணணும்னு இவங்க பண்ணிடுறாங்க. காலி பண்ணணும். அதாவது எனக்கு என் சம்சாரம் வந்து என்னைக்கு அந்த பையன் கூட சுத்துறான்னு எனக்கு தெரிய வந்துச்சோ அன்னையில இருந்து எனக்கு பிரச்சனை வரும். வாழ விருப்பப்படுறீங்களா? வாழ விருப்பம் இல்லை. இப்போ வந்து இப்ப என் பையனை எங்கிட்ட காப்பாற்றணும், இவங்க இருந்து காப்பாற்றணும். எனக்கு அதுக்கு தான் நான் இப்போ வந்து மீடியாவுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ரெக்கார்டு பண்ண விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த செல்ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டு பண்ண விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த 3 நாளாக இந்த ரெக்கார்டை நான் கேட்டதுக்கப்புறம் என் உண்மையை சொன்னேன், முந்தா நாளாக சூசைடுக்கு நான் போயிட்டு நான் இப்படி ஒரு நிலைமை வாழணும் அப்படி. ஏன்னா இவ செஞ்ச தப்புனால ஒரு குழந்தை நான் இழந்திருக்கேன் 8 மாதம் வயிற்றுல. இதே கோயம்புத்தூர் குப்சாமி ஹாஸ்பிட்டல் மேடம். இந்த பிள்ளைக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை. என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு. அப்போது 5 மாசத்துல இவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு எனக்கும் என் ஒய்ஃபும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமா இருந்தேன். காலையில் இருந்துச்சு டீ போட்டால் அந்த டைமில் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். வேலைனா திருப்பூர்ல வந்து டையிங் பிரச்சனை வந்தப்போ எனக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருந்தது. அப்போ என்னோட பங்காளி ஒருத்தர் இருக்கிறார், மாமனார், பெரிய மாமனார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலை இல்லாமல் அழகிற ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசி ஆட்டோ ஓட்டுவேன், ஏதோ வேலைனா கேட்குறேன். இதுதான் மேடம் நான் ஃபோனில் பேசியிருந்தது அன்னைக்கு நடந்தது. என் ஒய்ஃபை என்ன நினச்சான்னு தெரியல. உள்ளே போனால் அந்த லிக்விட் இருக்கு பாருங்க, லிக்விடு போட்டு அந்த டப்பா அப்படியே முதல் நாள் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். எடுத்து அப்படியே குடிச்சிட்டான் மேடம். எதனால குடிச்சா என்ன ரீசன் எதுவுமே தெரியல. குடிச்சு நான் சாக போறேன் அப்படின்னா 5 மாசம் குழந்தை வயிற்றுல இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தையா? அது செகண்ட் குழந்தை. இப்போ பையனுக்கு பிறகு? ஆமாங்க, செகண்ட் குழந்தை. ஏன்னா எங்கட கையில காசு இல்லை. திடீர்னு எப்படி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறது? ஏத்தால ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோன் கடை வச்சிருந்தாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு ஆனால் அந்த மாதிரி ஆகி போச்சு. அவருக்கு கார் எடுத்துட்டு வந்து அவரே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி கொடுத்து டாக்டர் சொன்னாங்க பாய்சன் ரொம்ப பாய்சன் தம்பி, ஆனால் உடனே பாதிக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும். இப்போ வந்து அபாசனம் பண்ண முடியாது, 5 மாதம் ஆச்சு, பண்ண முடியாது அப்படின்னு அந்த அம்மா அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இது 2ல் ஏதோ ஒன்றை காப்பாற்றலாம், அது பெருசா சிறுசாங்கிறது ஆண்டவன் கையில் தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தை வளர்ந்து ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, படிக்கலையா? மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லணும் மேடம். ஆனால் பயங்கரமா கிரிமினல் மைண்டு. மெச்சூரிட்டி இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது மேடம், கிரிமினல் மைண்டு. பணம் தான் குறி, பணம் தான் குறி. நான் எவ்வளவுதான் காசு கொண்டாந்து கொடுத்தாலும் கூட
அசிங்கமா பேசுவா, ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசுவா. நீங்க அந்த ரெக்கார்ட் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். அது போடுங்க, என்ன அந்த அசிங்கமா ரெக்கார்ட பேசுறது? போடுங்க. இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க நீங்க? அந்த உங்க மாமியார் செல்லுல யார் ரெக்கார்ட் பண்ணா? நானே அந்த ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ணி விட்டேன். அந்த ரெக்கார்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் ரெக்கார்டு இருந்தது. ஆமா, அதை வந்து ஆன் பண்ணி விட்டேன். அவங்களுக்கு தெரியாது. தெரியாதுன்னா இவங்க வேற மாதிரி பிளான் பண்ணாங்க. என்னை வந்து இந்த ஜோசிகார்ட்ட வந்து இது பண்றது. நான் வந்து 5 மாசம் விட்டுட்டு போயிட்டே இல்லைங்க மேடம். இவங்க ஜோசிகாரங்கிட்ட போய் எந்த சூழ்நிலையில நீங்க விட்டு போனீங்க? விட்டு போனா இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா என்னால பிரச்சனை பண்ண முடியல. பிரச்சனை பண்ணனா என் இருக்கிற ஒரு பையனோட இதுவும் இல்லாம போயிடும் எனக்கு. ஏன்னா இவன் அந்த மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்றது. என்ன சொல்றது? நான் செய்யற தப்பெல்லாம் நீ எங்கேயும் வெளியே எங்க அப்பா அம்மா சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது அந்த பொண்ணு பண்றது? அவங்க அம்மாவுக்கு சுத்தமா எல்லாமே தெரியும். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் என்ன, நான் வந்து எங்களுக்குள்ள சண்டை நடக்கிறப்ப நான் வந்து சொல்லுவேன் அவர்கிட்ட, நான் இப்படி எல்லாம் பேசுறா வைக்கிறேன் அப்படின்னு. அவருக்கே அந்த புள்ள ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுவான் அவரவே. அவர் டென்ஷன்ல வருவாரு. கேட்டா நீ என்ன என்னைய பேசுற, போய் எங்க ஆத்தால வர சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா வரும். 2 பேரும் குசு குசு பேசுவாங்க. உடனே கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடத்துல அவருக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது, எனக்கு ரெஸ்பான்ஸ். இந்த புள்ள செய்யற தப்புக்கு எல்லாத்துக்கும் இவங்க அம்மா உடனே அதான் அவங்க விளைய சொல்றால. இந்த ஒரு பையன் தான் ஃப்ரெண்டா இல்ல நிறைய பேர் கூட பழகுதா? அந்த வேற ஒரு பையன் இருக்க மேடம், சிவான்னு சொல்லி மேடம். அது பேசுற கேளுங்க. அந்த பையன் வந்து என் மாமியாரோட சின்ன வீடுன்னு நினைக்கிறேன். போடுங்க அந்த ரெக்கார்டை போடுங்க. எந்திரிச்சேன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகி தூங்க. சரி, துணி துவச்சிட்டு கோவை மெடிக்கல் போய் எனக்கு ராணி இருந்தா ஃபோன் பண்ண. நான் 10:30 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்றேன், எனக்கு ரிசல்ட் சொல்றேன், அது இருக்கா என்னன்னு. ஓகே? இல்ல நான் போய் பாண்டா போன் எடுக்கும். இப்போ கூட போன் பண்ணி தான் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கா? அது வேலைக்கு வர்றது இல்லையாமா? தெரியலையா? நாளைக்கு அதை போய் கேளு. இன்னைக்கு போய் வேலைக்கு வர்றதுங்களா இல்ல வருவாங்களா என்னன்னு. அந்த பையன் வாய்ஸ் செந்தில்ங்கிற வாய்ஸ். எனக்கு வேற புரிய கரைக்குதுடா, இன்னும் ஆகவே இல்ல. அவர் 2 மாசம் கழிச்சுக்கலாம். ஓ உனக்கு கொண்டுருவேன். இன்னைக்குள்ள எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ற, இல்ல இப்படி பத்திரக்கலையா மாறிடுவேன் பாத்துக்கோ. இந்த ரெக்கார்டு ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க ரெக்கார்ட் பட்டனை போட்டுட்டு அவங்க கிட்டே செல்ல கொடுத்துட்டீங்க? போட்டுட்டு ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். செல்ல அவங்க பேசிக்குவாங்க. கரெக்டா எப்படி இந்த செல்லு மறுபடியும் உங்ககிட்ட கிடைச்சது? 3 நாளைக்கு முன்னாடி நான் போய் செல்ல வாங்கி, என்னோட செல்ல அவங்ககிட்ட கொடுத்து இந்த செல்ல நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரெக்கார்ட்ல அவங்களுக்கு தெரியாது என்ன. சோ 5 மாசம் போய் நீங்க உங்க அம்மா வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு தொடர்பு இருந்துகிட்டு தான் இருந்தது. அவங்க தொடர்பு. அப்புறம் எதுக்கு போய் அவங்க காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? மேடம் இவ வந்து அந்த 5 மாசம் என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறா, மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நானும் போன்ல பேசிட்டு தான் இருக்கிறேன். இவ வந்து காணான்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ஸ்டேஷன்ல. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அப்படியே இப்ப எங்க அம்மா அப்பா இல்ல, எங்க அம்மா பக்கத்துல இல்ல அப்படின்னா நீ வந்து சரி இருக்காங்கன்னா வந்து சொல்லி கேட்கணும். எங்க அம்மா வந்து கேட்கணும், இந்த மாதிரி உங்க பையன் விட்டுட்டு போயிட்டாருங்க, எங்க போனா என்னன்னு தெரியல, பையன் வர நான் பாக்குறக்கு ஆள் இல்ல, வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. நீ எங்க அம்மாட போய் நின்று இருக்கணும். எதுவுமே எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்றாங்க? இப்போ எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க இந்த பொண்ணு? கொஞ்சம் விருப்பம் இருந்தது, கொஞ்சம் விருப்பம் இல்ல. பாதி எனக்கா. வாங்க உட்காருங்க, வாங்கம்மா உட்காருங்க. அப்பா அம்மாவுமா கேன்சர் பேஷண்ட் 2 வருஷமா. அப்படியா? இவங்க பண்ண டார்ச்சர்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்க பேர் என்னங்கம்மா? பொன்னமாங்க. நீங்க? ராமலிங்கம். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு மொத்தம்? எனக்கு 4 பசங்க. 4 பேரும் பசங்களா? ஆம்பளை பசங்களா? இவர் எத்தனாவது பையன்? இவர் 3ஆவதுங்க. சரி, மத்த 3 பேர் நல்லா இருக்காங்களா? 3 பேரும் நல்லா இருக்காங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு விருப்பமா? அந்த பொண்ணு அப்பவே உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பவே வேண்டாம் சொன்னோம். தகராறு தான், வேண்டான்னு சொன்னீங்க. எங்க பெரிய மகன் சொன்னிச்சுங்க, அப்பா இந்த பொண்ணு நமக்கு சரிப்பட்டு வராது, கடைசி வரைக்கும் இது சிக்கலாத்தான் இருக்கும், வேணாப்பா அப்படின்னு. சரின்னு சொல்லி நாங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு 1 மாசம் கிட்ட இருந்தாங்க. மைண்ட் பிரைன் பாஸ் பண்ணிட்டாங்க. சொந்தத்துல வந்து பையனுக்கு பொண்ணு பார்த்தோம், அது கல்யாணம் வந்து நின்னு போயிருச்சுங்க. அந்த இதை வச்சு அவங்க பையனை மடக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 7 வருஷம் இன்னும் நாங்க அந்த புள்ள கையில ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி குடிச்சது கிடையாது. வீட்டுக்கு போனது இல்ல. எங்க வீட்டுல வந்தாலும் 1 நிமிஷம் தாங்க இருக்காது. உங்க வீட்டுக்கு வந்து இருக்காது. பையனை பேர பிள்ளைய நாங்க பாக்கணும்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு வா. அம்மா ஆசைப்பட்டு அந்த பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க கூட அதை வாங்கி கையில வச்சுக்குவா, போறவில்ல அதை தூக்கி வீசிட்டு போயிடுவா. அது அந்த குழந்தை என் பையனை கொடுக்க மாட்டான். 3வது அவளுக்கு என்னன்னு தெரியல. அப்போ ஒரு டைம் இது எப்படி நான் பார்த்தேன்னா, எங்க அம்மா சாயங்காலம் அப்போ வந்து எங்க அம்மா கூட தான் இருந்தாங்க. 6 மணிக்கு எங்க அம்மா டிஃபன் ஊத்தி தோசை ஊத்தி கொடுத்தாங்க. இந்த லட்சுமி பையனை கொண்டு விட்டு அப்படின்னு.
இவன் பையனும் ஒய்ஃபும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, நான் பின்னாடி அந்த பொண்ணு வந்து சாப்பிடுமா உங்க வீட்டுல? இல்லைங்க, அது அது ஒரு 2-3 மாசம் அது சாப்பிடுச்சு. இருந்தா சாப்பிட்டேன். நான் ஒன்றும் சொல்றது அப்பா பார்த்தேன், எங்கள் அம்மா கொடுத்த தோசையை நான் வர்றப்போ திரும்பி பார்த்துட்டு தூக்கி டிச்சுக்குள்ள போட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தானே என்கிட்ட சொன்னால் 10 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வாங்க, தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்களே அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்கலாம், மருமகிட்ட கேட்கலாம். உங்க மாமா வந்து ஏதாவது உங்களை பேசுவாரா, உங்க அத்தை பேசுமா, ஏதாவது சொல்லிருக்காங்களா? நீங்க ஒன்னாவும் இல்ல, அந்த பொண்ணு மனசாட்சிக்கு சொல்லும். பிரச்சனையும் இல்ல. இல்லைங்க, அவங்க 4 மனசாட்சி சொல்லுங்க கூட இல்லைங்க. எங்க மாமா மாமியா எங்களுக்கு எந்த துன்பமும் இல்ல, என்னதான் நல்லா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும். சொன்னாலும் அந்த பொண்ணு தப்பான வழியில போறது தாங்க இப்ப எனக்கு பிரச்சனைங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அது எப்படி வேணாலும் நடந்துக்கணும், ஆனா நீங்க ஹஸ்பண்டா வீட்டுல கண்டுக்காம இருக்கணும்னு சொல்றாங்களா? சிம்பிளாட்டியா சொல்லலாம் அப்படின்னா இவங்க எதை வேணா செஞ்சுக்கலாம், இன்சியலுக்கு வந்து நான் இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லாம இப்போ ஆடி முடிஞ்சு ஆவணி 3ஆம் வீடு பார்த்து ஆவணி 1ஆம் வீடு பார்த்து கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க மேடம். அதுக்குள்ள இந்த பிள்ளையும் அவனை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கான், அவன் என்ன சொன்னா, சரி ஆடி முடிஞ்சு ஆவணி முடிஞ்சு வீடு மாத்திட்டு போறல 2 மாசம் கூட போய் இருந்து பாரு, வைகாசி தீபாவளி மாசம் எங்க வீட்டுல பேசி மத்த என்ன பண்ணவும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. தீபாவளி முடிஞ்சு என் கழுத்துல நீ தாலி கட்டிடு அப்படி இந்த பொண்ணு அந்த பையன் சொல்றாரு. அது வரைக்கும் நீங்க ஹஸ்பண்ட் வேணுமா? இப்ப என்ன சொல்லுது, இப்ப என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்ப வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இவங்க இந்த புள்ள கூட வந்து என் பையன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனோட லைஃப் சுத்தமா கெட்டு, அதாவது பிரிஞ்சிடணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா? அதை பத்தி இன்னும் பேசலங்க. நான் இன்னும் பேசல. நீங்க பெரியதை பத்தி பேசல. ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ரெக்கார்ட் சொல்லுங்க. ஓ, போன் ரெக்கார்ட்ல இருக்கு. ரெக்கார்ட் சொல்லுது. அத நீங்க பாத்துக்கங்க. நாங்க அதெல்லாம் இருக்கா, போட முடியுமா? இருக்கு மேடம். பிஸியா, அப்புறமேட்டு கூப்பிடுவா. ஏன் சொல்லுங்க. ஓனர் இருக்கார்ல? ஆமா இருக்கிறாரு. சரி, நான் நைட்டு கூப்பிடுறேன். நீ நைட்டு கூப்பிடணும்னு சொல்ல வேண்டாம் சாமி, கூப்பிடு. அதுக்காண்டி கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டாம் நீ. சரி, கூப்பிடல. ஏய் அப்படின்னு கூப்பிடாம இருந்தா கொண்டுருவோம். கூப்பிடுறேன்னு சொன்னா கூப்பிட மாட்டேன்னு சொன்னா கூப்பிடுவேன்ல, அப்படியாவது நான் கூப்பிடுறேன். கூப்பிடுவேன். எப்ப போவ? வண்டி இன்னும் வரலையா? இல்ல, இங்க உள்ள இருக்கு. சிரமம் ரொம்ப கஷ்டம். இதோட இல்ல, இங்கதான் எனக்கு குளிருது, நடுங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. குளிருது இல்ல, நல்லா நடுங்குது கை கால்லாம். சரி, என்ன சரி, என்ன பண்ணலாம் சுத்தமா? நடுங்கிறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. புரியல? நடுங்கிறதுக்கு வைத்தியம் ஒண்ணு இருக்குறீ. என்ன? கட்டி குடிச்சுமா, சரியா? எல்லாம் கொடுமை உண்மையிலேயே. ஒரு ஹஸ்பண்டுக்கு இதுக்கு மேல வந்து கஷ்டம் வேண்டாம். இருக்கு வேணாமா? அதெல்லாம் கேட்டா நீங்க போட்டு போடுங்க. நம்மளாவது கேட்டுக்கலாம் என்னன்னு எஸ்டாபிஷ் பண்ணணும். அந்த பொண்ணு நீங்க அத கண்டிப்பா கேட்கணும். கேக்குது. எடுத்துட்டேன், வண்டி எடுத்தாங்க, நிப்பாட்டிக்கோ உள்ள. ரைட். ஒரே வாமிட்டா வர மாதிரி இருக்கு. உன் காரியம் முடிஞ்சானே? நல்லாவே இல்ல. உனக்கு நல்லா இருக்கிறதுக்கா வாங்கி கொடுக்குறாங்க. வீட்டா வேற இல்லையே. வாயில் நல்ல கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துடும், டென்ஷன் பத்தாத. நிஜமாதான் சொல்றேன், குடிச்சா நான் டேஸ்டா குடிக்கணும்ல. டேஸ்டா குடிக்கணும்னு. ஸ்வீட்டாவே இல்ல. சக்கரை எல்லாம் கொட்டிக்கோ, சரியா போயிடும். நினைச்சேன், பட் இதுவே ஒரு ஒமட்டுற மாதிரி நினைச்சேன். நீ வேற நம்ம சுகரை போட்டு அது எதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சா. டிஃபன் பாக்ஸ் போதும். நாரப்ப நான் நம்ம ரெக்கார்ட் பண்ணது புனா கேட்டுட்டு என்னை திட்டிட்டு இருக்கான். என்னன்னு? அண்ணன் ஓவர் ஃபீலிங் கொட்டிருக்கேன், தெரியல எனக்கே அதுக்கு என்ன சொன்னாரு அவரு? தெரியும் அண்ணன் கூட தான் இருக்கிறான் அந்த பையன். நீ எல்லாம் அப்படி இருக்கியா உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க மட்டும் பொய்யா இருக்குமா? இல்ல நான் உண்மையா இருக்கேனான்னு என்னைய திட்டுறான். சரி, இப்ப என்ன வந்தாலும் எரியுதா? எரியலாம் இல்ல, சொல்றான். அப்படி எதுக்கு அப்படி சொல்றான்னா எனக்கு கேள்வி. எதுக்கப்பா சொல்ற அப்படி? ஐயோ, பக்கத்துல தான் நிக்கிறாரு லூசு. நான் ஏதாவது வார்த்தையை விட்டுருந்தேன்னா என்ன இருக்கும்? நீங்களா? இல்ல அது வேற யாரு? அவர் மேல வச்சிருந்த மரியாதையை அவரே குறைச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நிக்கிறாருன்னு சொன்னது யாரு? அவனோட சொல்லிருக்கணும், என்னை விட அவதான் ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு சொல்லணும். நீ வாயில நான் பழக்கட்டையா வச்சிருக்கேன். இந்த ரெக்கார்ட்ல நீ நான் தான் ஓவரா போயிருக்கேன். ட்ரிங்க்ஸ் எடுத்தனால ஓவரா போயிருக்க, அதனால வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் பாரு, என் வயசு மாதிரி நான் இல்ல மெமரி கார்டு பாட்டு கேட்கணும் வாங்கினானா. சரி,
அவன் செட்ல போட்டு கேட்டுட்டு இருந்தான். ம். அப்ப யாரோ பேசுறாங்களா அப்படின்னு பாத்துக்கான். கடைசியில என் குரல் இப்பதான் வந்து சொல்றான். ம்ஹும். நீ முதல்ல டெரெக்ட் பண்ணு. ஓகே. இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை வந்து ஃபுல்லா கேட்கலாம். குடிச்சேன். இவ்வளவு உண்மையா முழு கேரக்டர் வந்து அதை கேட்கணும். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ரெக்கார்ட்ல மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மெடிக்கல் சைடுல நிக்கிறேன் டேப்லெட் வாங்கிட்டு அபாசனை பண்ண போறது காசுல இருந்து 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க. இவனும் அந்த பிள்ளை இப்படி ஒரு மருமக தேவைங்களா? நினைச்சு பாருங்க. ரொம்ப நியாயம். எங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. ஆமா, எவ்வளவு அவமானம் இல்ல. இது கேட்க கூடாதுன்னு தாங்க நான் இருந்தேன். கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நீங்க கேட்கலையா? அது வரைக்கும் நீங்க கேட்டது இல்லையா? கேட்கல. நான் சொல்ல மேடம், இது வந்து இந்த பிரச்சனை இப்படியே விட்டேன் அப்படின்னா சத்தியமா என் பையன் எனக்கிட்ட கிடைக்க மாட்டான். இவங்க என்ன வேணா பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாமா? இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க, என் மகன் வந்து எனக்கு வேணும். என் மகனும் பேர பிள்ளைக்கும் பையனுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்க. அவங்க 2 பேரும் மேற்கொண்டு அவங்க என்னன்னு கேட்டா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வச்சிருந்துருக்கானுமே, அந்த மாமியாவோட தம்பியை கூட்டிட்டு வந்து வச்சிருந்து இவனை கொலை பண்றதுக்காக. ஏன் மாமியாரோட தம்பி என்ன கொலைகாரரா? கொலை பண்றதுக்காக ஏற்கனவே ஜெயில இருந்தவன். ஜெயில இருந்தவங்க. ரிலேட்டிவ் எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே நல்லவங்க. ஆனா இவங்க மட்டும் எப்படிதான் அவங்க ஃபேமிலில இருந்து வந்தாங்க. இவங்க வந்து என் மாமியாருக்கு வந்து மொத்தம் 4 அக்கா தங்கச்சி, 5 அண்ணன் தம்பி, எல்லாமே மதுரையில் இருக்கிறவங்க தான். எல்லாத்தையும் எனக்கு நல்லா தெரியும். நானும் அவங்க நல்லா போயிருக்கிறேன். எல்லாம் நல்லா கிட்டது போயிருக்கிறேன், பேசிக்கிறேன், பழகிறேன். ஆனா என்னங்க தம்பி என்ற வார்த்தை மறுவார்த்தை இப்ப வரையும் என்கிட்ட யாருமே பேசணும் இல்லை. அந்த அளவுக்கு நானும் ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கு அவங்களும் வீட்டுக்கு ஒரு வீடு நம்ம ஒரு விருந்தாடி போறப்பனா எப்படி இருக்குமோ அப்படி நான் இருந்துக்குவேன். அவங்களும் என்னங்க அப்படி இருக்கவங்க எப்படி கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க மெட்ராஸ் இங்க சென்னையில ஒருத்தர் இருக்கிற அப்படி. ஆனா அது அன்னைக்கு வந்து நடந்து வந்து இவங்க பில்டப் பண்ணது. அது எங்க அப்பாவை என்னைய அடிச்சிட்டு இருக்கப்போ என் மாமனார் அடிக்கிறாங்க. யார் அடிச்சா? மாமியா என்னை அடிக்குது, மாமனார் இவரை அடிச்சிட்டாரு. மூத்த பையனையும் அடிச்சுட்டாப்ல. ஃபர்ஸ்ட் போனது நான் இந்த ஜாமான் ஆட்டோல ஏத்திட்டு அவங்க கொண்டா இறக்கிட்டோம். ஜாமான் இறக்குற வரை கம்முன்னு தான் இருந்தாங்க. எந்த ஜாமான்? வீட்டு ஜாமான். வீட்டை காலி பண்றீங்க? காலி அந்த பொருள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க வந்தீங்க? எடுத்துக்கொண்டு அவங்க அம்மா வீட்டுல கொடுக்குறேன். அவங்க அம்மா வீட்டுல அவன் அப்ப அங்க போயிட்டான். இந்த பிரச்சனை நடந்தப்ப எனக்கு மேடம் தெரிஞ்சு போச்சு. எங்க இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரம் சொல்லாம ஓடிட்டு போனவதான் 15 நாளா வீட்டுக்கு வரவே இல்லை. நான் அந்த தனியா குடியிருந்த வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. பூட்டிட்டு சாவி சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன். 1000 ரூபாங்க வாடகை. மாசம் 1000 ரூபாய் வாடகை. திருப்பூர்ல குடுக்குற வேலைக்கு நான் ஒரு ஆள் தனியா இருந்துட்டு பெத்தவங்களை பக்கத்துல வச்சு நான் அதுக்கு தனியா 1000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்கணும் அப்படி சொல்லி இவன் போன் பண்ணி சொன்னேன். அப்ப இவன் சொன்னா உனக்கு தேவைன்னா ஜாமனை கூட எங்க அம்மா வீட்டுல போட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ரைட் ஓகே, நான் ஆட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வரேன். வரலன்னு சொல்லிட்டேன். ஆட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கொண்டே இறக்குனாதான் மேடம். இறக்குற வரைக்கும் கம்முன்னு தான் இருந்தாங்க. இறக்குறதுக்கு அப்புறம் ஆனா அந்த ஆட்டோல வந்து டிவியும் பீரோவும் எடுத்துட்டு வரல. அந்த ஆட்டோல வைக்கிற இடம் இல்லை, எடுத்துட்டு வரல. டிவியும் பீரோவும் எங்கடா அப்படின்னு சொல்லி பிரச்சனை அழைச்சாங்க. மேடம் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணது கட்டில இருந்து டிவில இருந்து பீரோல இருந்து எல்லா பொருளும் நான் சம்பாதிச்சு வாங்கி போட்டதான். அவங்க கொடுத்தது இல்ல, அப்புறம் கொண்டு போய் அங்க கொடுத்தீங்க. மேடம் பிரச்சனை எனக்கு வந்து பிரச்சனை பண்ணது பிடிக்காது. சொல்லிட்டு கவரிங் தான் போட்டாங்க. எனக்கு வந்து நிறைய போடலைங்க, கவரிங் தான் போட்டாங்க. அதையும் கூட நான் ஒண்ணும் சொல்லல. நாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நான் வந்து பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இருக்கேன் இப்பவும். இப்ப 3 மருமகள். எதுக்கு இப்படி குழப்பிக்குது வாழ்க்கையை அந்த பொண்ணு? அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசிடலாம். அப்ப உங்களுக்கு உங்க பையன் வேணும், மனைவி வேண்டாம், அதுல தீர்மானமா இருக்கு. இப்ப இந்த ரெக்கார்டிங் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அறவே மனசு வெறுத்து போச்சு. மேடம் இந்த 5 மாசம் உங்க மனைவியும் உங்க மாமியார் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிட்டு பேசிடுவோம். சுப்புலட்சுமி என்ன படிச்சிருக்கீங்க? 9th தான் முடிச்சிருக்கேன். ஏன் 9th மேல ஏன் படிக்கல? அப்புறம் அங்க படிப்பு வரல, அதனால படிப்பு இல்லையா? 9th பாஸ் பண்ணீங்களா இல்லையா? பாஸ் பண்ணிட்டீங்க. 9th முடிச்சுனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ? இல்ல 9th முடிச்சு 2 வருஷம் வேலைக்கு போனேன். என்ன வேலைக்கு போனீங்கம்மா? ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனேன். ஜவுளி கடைக்கா? சரி. வேலைக்கு போயிட்டு அப்புறம் அவ்வளவுதான். இங்க மதுரையில தான் நாங்க இருந்தது எல்லாமே. இங்க திருப்பூர் செட்டில் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஓ, 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பூர் போனீங்க. அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தீங்க? மதுரையில தான் படிச்சது எல்லாமே. அப்புறம் இங்க வந்து 8-9 வருஷம் ஆச்சு. அப்படியா? உங்களுக்கு மதுரை பிடிச்சிருக்கா திருப்பூர் பிடிச்சிருக்கா? மதுரை தான் பிடிச்சிருக்கு. அப்ப மதுரை மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? அப்புறம் இந்த ஊருன்னு ஆயிடுச்சு. அப்புறம் மதுரையில எந்த சொந்தமும் இல்ல. என்ன சொந்தமே இல்லையா? அம்மாவோட சொந்தம் எல்லாம் இருக்காங்க. ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த சொந்தம் இல்ல. நிறைய பேர் இருக்காங்களா சொந்தக்காரங்க? யாருமே இல்லையா? இருக்காங்க, ஆனா கல்யாணம் யாரும் இல்ல. அந்த மாதிரி இல்ல மதுரை பிடிச்சிருக்குங்கிறப்ப பேசாம மதுரைக்காரர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இல்லம்மா? இல்ல இல்ல என் வாழ்க்கை திருப்பூர்காரர் கல்யாணம் பண்ணி எப்படி இருக்குது உங்க லைஃப்? நல்லதா இருக்குங்க. நல்லதா இருக்கா?
ஆமாங்க மேடம். அப்படியா? உங்க வீட்டுக்காரர் பேர் என்னம்மா? சிவகுமார். என்ன பண்றாரு? சிங்கர் டெய்லர். சிங்கர் டெய்லர். ம். இப்ப 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். அப்படியா? ஆமாங்க மேடம். நீங்க எங்க இருக்கீங்க, அவர் எங்க இருக்காரு? நான் இப்ப அம்மா வீட்டோட தான் இருக்கேங்க மேடம். சரி, அவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்காரு. இப்பதான் வீடு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு பார்க்கலாம்னு யார் சொன்னாமா? என் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போனாரா? எப்ப சொல்லிட்டு போனாருமா? அவர் சொல்லிட்டு போனாருன்னா இப்ப வேலைக்கு போயிருக்கேன், வெளியூர் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இங்க வந்து இப்ப வந்து ஆடி முடியட்டும், அதுக்கப்புறம் தனி கொடுத்துன்னு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குழந்தை இருக்கான்ல? பையன் பேர் என்னமா? மதன்ராஜ். மதன்ராஜ். மதன்ராஜ் எங்க இருக்கு? என்ன படிக்கிறாரு? எல்கேஜி படிக்கிறேன். எல்கேஜி. என் வீட்டுக்காரர் பார்க்கலாமா ஒரு நிமிஷம்? என் ஹஸ்பண்ட் பார்க்கணுமா உங்க வீட்டுக்காரரை? இது பார்க்கல, இருக்கு வர சொல்றேன். கொஞ்சம் வர சொல்றேன். என்னால பேச முடியும். இல்ல வர சொல்றேன். நீங்க அவரை பார்த்தாதான் நான் பேச முடியும். அவரையும் வர சொல்றேன், செந்திலையும் வர சொல்றேன், எல்லாத்தையும் வர சொல்றேன். உட்காருங்க. நான் அவர் யாரு? செந்தில் யாரு? என் வீட்டுக்காரரை நான் பார்க்கணுங்க. பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என் வாயில இருந்து எந்த வரும். எதுவும் வரும், இல்லைன்னா பேச மாட்டீங்க. அப்ப நீங்க என்னென்னலாம் உங்க வாயில பேசுனீங்களோ அதையெல்லாம் நான் போட்டு காட்டுவா? போடுங்களேன். அதெல்லாம் வர்றாரு உங்க வீட்டுக்காரர் வர்றாருமா? நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. போடுங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போடுங்க. அந்த பொண்ணு யாருக்கிட்ட என்ன போலாமா? எங்க? ஆஸ்பத்திரினா. ஐயோ நினைச்சாதானே பயமா இருக்கு. இன்னைக்கு டேப்லெட் வாங்கி போடுறேன். எங்க அம்மா எங்கேயாவது 10 மணிக்கு கிளம்பி ஃபோன் பண்றேன். என்னப்பா? இல்ல அம்மா எங்கேயாவது வெளியே போச்சுன்னா ஃபோன் பண்றேன், போலாம் அப்படின்னு. சரியா? வா கூப்பிடு. நான் என் ஹஸ்பண்ட பார்க்கணும், 4 வார்த்தை கேட்கணும். கேட்கலாம் கண்டிப்பா. அவர் உங்களை கேட்கத்தான் இருக்காரு. உங்களுடைய நடவடிக்கை பிடிக்காம, உங்களை நடவடிக்கையை தாங்க முடியாம உங்ககிட்ட இருந்து விடுதலை வேணும்னு வந்திருக்காரு. செந்திலுடைய பழக்கத்தை உங்களுக்கு செந்தில் லவ் பண்ணிருக்கீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? அப்ப செந்தில் கூட கல்யாணம் பண்ணிருக்கேன், அவரே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் இந்த பையனை கல்யாணம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை வீண் பண்ணீங்க? வர சொல்லுங்க, அவங்க வீட்டுக்காரரே வர சொல்லுங்க, கேட்கலாம். ஒரு ஆடியோ. ஆமா, அந்த போடுங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரியும் இந்த பிரச்சனையோட வீரியம் என்னன்னு, எவ்வளவு மோசமா இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருங்கறத அப்பதான் தெரியும். போடுங்க. உடம்பு சரியில்லையா? என்ன பண்ணுது? யாரு? சரி உங்களுக்கு விவாகரத்து வேணும்னா நீங்க தயவுபூர்வமா மனப்பூர்வமா நீங்க என்ன கேட்டுக்கலாம். ஆனா எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படி இவ்வளவு தூரத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்து குடும்பத்தை அசிங்கப்படுத்த நீ நினைக்கல. எதுக்கு தப்பு பண்ண? நீ என்ன கேவலப்படுத்த நினைச்சல? நீ செஞ்ச தப்புல ஒவ்வொரு நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அசிங்கம். நீ தப்பு போல நீ, அதனால எவ்வளவு தண்டனை நான் அனுசரிக்கேன் தெரியுமா? உன்னை நான் பொண்டாடி நடந்துக்கலாம். நீ வந்து எங்க எல்லா உரிமையும் எடுத்துக்க. உனக்கு உரிமை இருக்கு. 15 வயசுல கல்யாணம் பண்ணது ஒரு தப்பு. இவளுக்கு கல்யாணம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம கல்யாணம் பண்ணது நீங்க முதல் தப்பு. சரியா? பாக்குற பசங்க அவர் என்ன யாருக்கு தெரியாம என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்னப்பா போய் அப்படியே தூக்கிட்டா வந்துட்டீங்க? அதை ஒண்ணுதான் செய்யல. அது பத்திரிக்கை அடிச்சு ஊரால இப்ப கல்யாணம் பண்ணி கல்யாண கேசட் போட்டோ. சரி, வேற ஒருத்தரை லவ் பண்ணதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்போ தெரியல மேடம். இப்ப கல்யாணம் முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சுதான் பையன் 9 மாசத்துல தான் இவ தீபாவளி தெரிஞ்சோ தெரியாமையோ பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. சைட் உங்க அம்மாவும் தானே சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. உங்க அம்மா அப்பா 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுட்டாங்கல்ல? ரைட். சரி, நீ இவ்வளவு பேசுறீல. நீ செந்தில் கூட சுத்துறப்ப நான் எத்தனை டைம் பாத்துருக்கேன். நான் அவனை அடிச்சிருக்கேனா இல்லையா? இப்ப பதில் சொல்லி பொய் சொல்லாதீங்க மாமா, உண்மையே சொல்லுங்க. நமக்குள்ள நடந்தது இருக்கு. நீங்க விவாகரத்து வேணும்னா என்கிட்ட நீங்க மனப்பூர்வமா கேட்கலாம். வேற கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐடியா இருந்தாலும் நீ என்கிட்ட நான் பாத்து கண்ணல பாத்துறேன். இவளுக்கு முன்னாடி அவனை நான் அடிச்சிருக்கேன். கேளுங்க. இல்ல சொல்ல பாப்பா. நீங்க அடிச்சு கூட அவன் வந்து அடிச்ச கூட நான் அடிச்சது. இவன் அவங்கிட்ட போன் பண்ணி என் புருஷன் அவனை அடிச்சதா செஞ்சு மனசை வச்சுக்காத, மன்னிச்சுக்க அப்படின்னு இவன் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். ஏன் இவா பதில் சொல்ல? நீ வெளியே போக முடியாது. இவா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் இப்பயே சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் பையன் என் கூட இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயார். ஆனா இவன் பையன் வாங்க கூடாது. காசு 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 அந்த அவனை உருட்டிட்டீங்க. உருட்டி தான் கல்யாணம் ஆகி 6 மாசத்துல பிரெக்னன்ட் ஆயிருக்கேன். ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருப்பாரா? இன்னொரு விஷயம், அப்படி கோர்ட் மூலமா என் பையன் போயிருச்சுன்னா எனக்கும் என் பையன் தற்கொலைக்கும் இவர்தான் காரணம். அவன் ஒத்துக்கிட்டான், இவ இல்லன்றா. ஹஸ்பண்ட் சரியில்லைனா பொம்பளை எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சா அதை நியாயப்படுத்த முடியாதுமா? உட்காரு சுப்லட்சுமி, எல்லாம் கூட போய் பச்சை எப்படி பேசுறது டிவில?
தப்பு இல்ல. ஆமா இந்த ஊரே சிரிக்கும். நம்ம போய் ஊருக்குள்ள தலை ஆட்ட முடியுமா? மயம் கூட கொடி கூட வர மாட்டேன் உனக்கு. நானும் பார்த்துட்டு போய்